வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல பாராஜம்பிள்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி பாராஜம்பிள்க்குனா சில ரூல்ஸ் இருக்கு. அதை மட்டும் ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தலாம். இப்போ பாராஜம்பிள்ஸ்னா என்ன இருக்கும்? பேராகிராஃப் வந்து இருக்கும். அந்த பேராகிராஃபை சென்டென்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டான வந்துனா ஸ்ட்ரக்சர்ல வந்து கொண்டு வரணும். இப்போ எந்த ஒரு பேராகிராஃப் இல்ல வந்து ஒரு எஸ்ஸே எடுத்துக்கிறோமே, அதுக்கான ரூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்ஐ இருக்கணும். அதுக்கு முதல்ல எப்படி ஆரம்பிப்பாங்க? ப்ரிமைஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. ப்ரிமைஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட கண்டினியூஷன்ஸ் வந்து என்ன இருக்கும்? அந்த கண்டினியூஷனோட சேர்த்து அடுத்தது ஏதாவது சப்போர்ட் பண்ற இது வந்து என்ன அடுத்து கொடுப்பாங்க. அடுத்து என்ன இருக்கும்? அந்த சப்போர்ட் பண்ற மாதிரி சில எக்ஸாம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனலா என்ன இருக்குன்னா கன்க்ளூஷன்ஸ் வந்து இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு பேராகிராஃப்னா இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எடிட்டர்லாம் பாக்குறோம்னா இந்த ஆர்டர் எல்லாம் அவங்களோட எஸ்ஐயே வந்து வச்சிருப்பாங்க. சரி, இப்ப இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பாராஜம்பிள்ஸ் அப்படின்னு வந்தாவே ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சா மெஜாரிட்டி த கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்துடும். இப்ப எந்த மாதிரி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு பர்சனை பத்தி வந்து சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிளேஸை பத்தி வந்து சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து ஏதாவது ஒரு கான்செப்டை பத்தி சொல்லலாம். இந்த மாதிரி வந்துன்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கலாம். ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு சென்ட்ரல் வந்துன்னா தீம், ஏதாவது ஒரு தீமை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண பார்க்கணும். இல்ல இதுவும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாலோ த ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த வேலை பார்க்க கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா செகண்ட் வே வந்து என்னன்னா கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு இது கன்ஜெக்ஷன் என்ன சொல்லுவோம்? இப்போ ஆல்தோ அப்படின்னு இருக்கு. ஆர் எல்ஸ் வந்துன்னா சின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா பட் அப்படின்னு இருக்கு. ஆர் ஆஃப்டர். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தாவே என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, அந்த சென்டென்ஸ், அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் கன்ஜெக்ஷன் வர்றது ஸ்டார்டிங் சென்டென்ஸா இருக்காது. அப்ப என்ன, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் சென்டென்ஸ் இருக்கும். இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் வே. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கிறது. அதாவது நம்ம ஆர்டிகல்ஸ்ல 2 சொல்லுவோம். ஒன்னு வந்து டெஃபினைட் ஆர்டிகல், த அப்படின்னு வரும். இன்னொன்னு இன்டெஃபினைட், ஏ அண்ட் வந்து ஆன் வரும். இந்த த டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த த அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ்ல வந்திருக்கும். அதனால என்ன சொல்லலாம், இது ஸ்டார்டிங்கா வராது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏ ஆன் வந்து என்னன்னா, அந்த சென்டென்ஸ் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன மீனிங், இந்த ஏ அண்ட் ஆன் ஏதாவது சென்டென்ஸ்ல வருதுன்னா அது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். இல்ல ஏதாவது இந்த ஆர்டிகல் தக்கு முன்னாடி இந்த ஏஎன் வந்துருச்சுன்னா அப்ப இதுக்கப்புறம் தான் இந்த த வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுக்கு இது சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது தேர்ட். ஃபோர்த் என்ன அப்படின்னா ப்ரோனோன். சரி, இந்த ப்ரோனோன் வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆகும். இதை வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். ப்ரோனோன் என்ன சொல்லுவோம்? இப்ப ஹி அப்படின்னு இருக்கு, இல்ல ஷி அப்படின்னு இருக்கு, இல்ல இட் அப்படின்னு இருக்கு, இல்ல தே அப்படின்னு இருந்துச்சு, ஆர் எல்ஸ் வந்து ஹிம். இதெல்லாம் என்ன ப்ரோனோன் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரோனோன்ஸ் எங்கேயாவது ஒரு சென்டென்ஸ்ல வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து என்னன்னா அந்த ஹி ஷி இட் தே இது ஹிம் இது எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாராஜம்பிள்ஸ் இந்த கொஸ்டின் 14th July 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் அப்லோட் பண்ணிருக்கோம். அதை நீங்க டைரக்டா லாஸ்ட் மினிட் ரிவிஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா பாராஜம்பிள்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபை என்னன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சென்டென்ஸா. அந்த ஸ்பிளிட் பண்ணி மாத்தி மாத்தி இருக்கும். அதை நம்ம கரெக்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. இந்த கொஸ்டின்ல என்னன்னா ஸ்டார்டிங்ல பாருங்க, ஹி ரிப்பீட்டட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஹி வந்து ப்ரொனோன். அப்ப ப்ரொனோனா இருக்கிறது என்ன ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா வராது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ரூல்ஸ்ல பார்த்தோம். அப்ப ஏ வந்து என்னன்னா ஸ்டார்டிங்கா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏ இருந்துச்சுன்னா அது வந்து எலிமினேட்டட், ஸ்டார்டிங்ல வராது. அடுத்து இங்கேயும் பாருங்களேன், டிலையும் ஹீ இருக்கு. அதனால இதுவுமே ஸ்டார்டிங்கா வராது. ரைட்டா? இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் இந்த ஹீ யாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னா இந்த பீல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல மிடில் ஏஜ் மேன் வித் நோட் புக் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஏன்னா இந்த இவரை தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஹீ அப்படின்னு சொல்றாங்க. ஏலையும் டிலையும். அப்ப பி தான் ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட்னால டியும் எலிமினேட்டட். இந்த மாதிரி எலிமினேஷன் மூலம் நம்மளால கொண்டு வரலாம். சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எய்தர் ஏவா இருக்கணும் இல்ல வந்து சிவா இருக்கணும். ஸ்டார்டிங் வந்து பி தான். டியா இல்ல சியான்னு பார்க்கணும். இங்க டி பார்த்தோம் அப்படின்னா ஹி வுட் வே அவுட் 2 pounds ஆஃப் அயன் ஹாவ் தம் கீட்டன் இருக்குல்ல. இதுதான் என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் மிடில் ஏஜ் மேன் ஹி வுட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கண்டினியூஷன்ஸ் வந்து இருக்குல்ல. அதனால டி தான் வந்து வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான். இப்ப சி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க.
3 quadrants per next prepare under his direction. என்ன பண்ணாருன்னே சொல்ல, ஜஸ்ட் நோட் புக்கோட வச்சிருக்காரு. டைரக்டா வந்து டைரக்ஷன் வரதுல ஏதோ ஒரு பண்ணிருக்கலாம், ஏதோ ஒர்க் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சி வந்து வரும் ரைட்டா. இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஆன்சர் பண்ணணும். இல்ல ஆன்சர் வந்து ஏ. ஏன்னா சென்டென்ஸ் பி தான் வந்துன்னா ஸ்டார்டிங் லைன் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த பாராஜம்பிள்ஸ் ஏன்னா மிடில் ஏஜ் மேன் இருக்கனால ஸ்டார்டிங் வந்து பி தான் ஆரம்பிக்கும். அடுத்து டி வந்து என்ன சொல்றாங்க, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பிக்கு அப்புறம் டி தான் வரும். அடுத்து ஹி ரிப்பீட்டட் த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாரு, அதை எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் பண்றாரு. அதனால என்ன ஏ வரும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அடுத்த சென்டென்ஸ் சி வந்து வரும். ஏன்னா தட் ஐட்டம்ஸ் வேர் ப்ரிப்பேர்ட் பை ஹிம் அதுதான் ஃபைனல் கன்க்ளூட் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த பேராஜம்பிள்ஸ் பாருங்களேன். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இதுல இந்த பிக்யூஆர்எஸ் இதை மட்டும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கரெக்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, நியூஸ் பேப்பர் எஸ்பெஷலி ஆஃப் த பாப்புலர் வெரைட்டி எய்ம் டு டூ டூ திங்ஸ், டு இன்ஃபார்ம் அண்ட் டு என்டர்டைன்மெண்ட். அப்ப என்னன்னா இதுதான் ப்ரிமைஸ். ஒரு பேராகிராஃப் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து என்ன ப்ரிமைஸ் இருக்குன்னு சொன்னோம். ப்ரிமைஸுக்கு அப்புறம் என்னன்னா கண்டினியூஷன் வேணும். கண்டினியூஷனா என்ன, இந்த இன்ஃபார்மையும் இந்த என்டர்டைனிங் கொஞ்சம் விவரிச்சு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், எங்க வந்து இன்ஃபார்மையும் என்டர்டைன்மெண்ட் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்டர்டைன்மெண்ட் சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா கியூல வந்து என்ன சொல்றாங்க, இன்ஃபார்மை பத்தி சொல்றாங்க. அப்ப ஏன்னா எஸ் ஒன்னுக்கு அப்புறம் இதர் பி ஆரம்பிக்கணும் இல்ல வந்து கியூ ஆரம்பிக்கணும். இதர் பி ஆர் கியூ வந்து என்ன ரெண்டு இடத்துல இருக்கு. சரி இது இருக்கட்டும். கியூ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கணும். The principal aim of the short news report on the front page is to inform அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து எஸ் வந்துச்சு அப்படின்னா இந்தியர் நியூஸ் ரிப்போர்ட் இருக்கு. இங்க பாருங்க ஒரு க்ளூ என்னன்னா இந்தியர் நியூஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்தியர் நியூஸ் ரிப்போர்ட்னா என்ன, ஆல்ரெடி ஒருத்தவங்கள சொல்லியிருக்கணும். அப்பதான் இந்தியர் நியூஸ் ரிப்போர்ட் ஆரம்பிக்கணும். அப்ப யார சொல்றாங்க, நியூஸ் ரிப்போர்ட்டரை சொல்றாங்க. இந்த இடத்துல ஆறு இருக்கு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆர் பப்ளிஷ் டெய்லி அண்ட் த நியூஸ் ரிப்போர்ட்டர் மஸ்ட் மேக் ஷுர் தட் தே ஹாவ் அப் டு த மினிட் நியூஸ். இந்த நியூஸ் ரிப்போர்ட்டருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும், இந்தியர் நியூஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஆரம்பிப்போம். அதனால என்ன, ஆறுக்கு அப்புறம் தான் எஸ் வரும். ஆறுக்கு அப்புறம் தான் எஸ் வரதுனால இது அடி ஆயிரும். ஆறுக்கு அப்புறம் தான் எஸ் வரதுனால இது கரெக்டா இருக்கு. சோ அதனால என்ன வரும், டி தான் வரும் ரைட்டா. அப்ப கரெக்டான ஆர்டர் என்ன, பி கியூ ஆர் எஸ், அதுக்கப்புறம் எஸ் சிக்ஸ் வரும். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இந்த மாதிரி எஸ் ஒன் எஸ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்து உள்ள வந்து என்னன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா அதை கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ப்ரிமைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஃப்ளோ கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம். சரி என்ன சொன்னோம் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். கரெக்ட் ஆர்டர் பி கியூ ஆர்எஸ் இருக்கு. ஏன்னா சென்டென்ஸ் பி தான் வந்து ஃப்ளோ ஆகும். இதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஒன்னுக்கு அப்புறம் ஏன்னா இடத்துல என்டர்டைன்மெண்ட் நியூஸை பத்தி வந்து விவரிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் வந்து கியூ வரும். இதுல என்ன ஷார்ட் நியூஸோட எய்மா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன வரும், சென்டென்ஸ் ஆர் வரும். ஏன்னா இதுல நியூஸ் ரிப்போர்ட்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னா எஸ் வரும். ஏன்னா அவங்களோட ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றதுனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த பேராஜம்பிள் கொஞ்சம் ஈஸியானதான். இதுல என்னன்னா த அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேராகிராஃப்ல நம்ம எழுதும் போதும் சரி இல்ல எங்கேயாவது படிக்கும் போதும் சரி த அவுட்கம் அப்படின்னு ஸ்டார்டிங்கே இருக்காது. அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த அவுட்கம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அதனால ஏ வந்து ஸ்டார்டிங்கா வரதுனால பி வந்து எலிமினேட். அடுத்து பாருங்க மெனி ஆஃப் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இது வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்து சில பை சப்ஸ்டான்சியல் எய்ட் இருக்கு. பை சப்ஸ்டான்சியல் எய்ட் ஐ மீன் நாட் ஒன்லி லார்ஜ் ஒன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்க மாட்டோம். அப்ப அந்த எய்டு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அதனால சியுமே வந்து ஆரம்பிக்கும். அடுத்து த கேரக்டர் ஆஃப் த டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அந்த டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். அப்ப எது ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்னா பி தான் ஸ்டார்டிங்ல வரும். மெனி ஆஃப் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரி will promote the growth of their economy in one way or other, no matter whether they receive the substantial outside aid in the process or not. ஏன்னா அண்டர் டெவலப்டு எக்கானமி எப்போதும் அவங்களோட growth வந்து என்னன்னா இம்ப்ரூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனா அப்படி இம்ப்ரூவ் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எங்க இருந்து வரும்னா ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை த டைப் ஆஃப் ஆர் அமௌண்ட் ஆஃப் எய்ட் வந்து அவைலபிள். இதோட அவுட்கம் தான் என்ன சொல்றாங்க, மோஸ்ட்லி ஃபேவரபிள். அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு growth வந்து நல்லா இருக்கு கம்பேர் பண்ணும்போது இன்டர்நேஷனல் எய்டு இல்லாத போது. அப்ப இதுதான் வந்து அடுத்து வரும். அடுத்து இந்த இடத்துல எய்டு வந்து என்ன மீன் பண்றோம், நாட் ஓன்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பட் ஆல்சோ வந்து கேபிட்டல் அப்படின்னு வரும். அப்ப என்ன ஆர்டர் வரும், பி வரும், அடுத்து டி வரும், அடுத்து வந்து ஏ வரும், அடுத்து வந்து சி வரும். ஒரு ஃப்ளோல வந்து என்னன்னா இந்த இதை சொல்ல முடிக்கிறாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த ஃப்ளோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் பி தான் வந்து ஸ்டார்டிங்ல வரும். ஏன் அப்படின்னா
இதுல தான் மெயின் ஐடியா ஆஃப் த பாராஜம்பிள் growth ஆஃப் த அண்டர் டெவலப்டு எக்கானமி வந்து சொல்றாங்க. அடுத்து டி வரும், ஏன்னா இதுல என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஏ வரும், ஏன்னா இதுல அவுட்கம் சொல்றாங்க. இந்த அவுட்கம் சொல்றதுக்கு அப்புறம் வந்து அந்த எய்டை பத்தி சொல்றாங்க. நான் என்னதான் எய்டு அப்படின்னு மீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இதையும் கொஞ்சம் ஈஸியானதான். இல்ல ஸ்டார்டிங் ஏல என்ன கொடுத்துருக்கேன்னா பட் ஷி ஹாஸ் நோ ஐடியான்னு ஆரம்பிக்கலாம். நம்ம எந்த ஒரு பேராகிராஃப் இல்லை எஸ்ஐல பட் ஷி ஹாஸ் நோ ஐடியா நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு பேராகிராஃபா இருந்தாலும் ப்ரிமேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த ப்ரிமேஸ் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏ வந்து ப்ரிமேஸ் கிடையாது. பியை பாருங்க. த ஸ்ட்ரேஞ்ச் சைல்ட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் யங் கேர்ள்ஸ். இதுதான் வந்து ப்ரிமேஸ். யாரை பத்தி சொல்றாங்க இந்த என்டையர் பேசேஜ்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் சைல்ட். அதனால பி வந்து இருக்கலாம். மூணாவது பாருங்களேன், ஹர் பேரண்ட்ஸ் சிம்பிளி. ஹர் பேரண்ட்ஸ்னா என்ன? இது வந்து ப்ரொனவுன். அப்ப ப்ரொனவுன் மீன்ஸ் வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்காது. இதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன இந்த பிக்கு அப்புறம் தான் சி வரும். ஏன்னா பி தான் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட். பிக்கு அப்புறம் தான் சி இருக்கு. பிக்கு அப்புறம் இங்க சி இருக்கு, பிக்கு அப்புறம் சி இருக்கு, இங்கேயும் பிக்கு அப்புறம் சி, இங்கேயும் பிக்கு அப்புறம் சி. ஆனா ஸ்டார்டிங் வந்து பி தான் வரதுனால ஏ வந்து எலிமினேட்டட், ரைட்டா. அடுத்து டிஏ பாருங்க. ஷி டிராவல்ஸ் அ வேர்ல்ட். ஷி மீன்ஸ் யாரு? இந்த ஸ்ட்ரேஞ்ச் சைல்ட்ல வந்து என்ன யங் கேர்ள்ஸ் தான். அப்ப ஏன்னா பிக்கு அப்புறம் தான் டி இருக்கணும். பிக்கு அப்புறம் தான் டினால வந்து ஏ எலிமினேட்டட். பிக்கு அப்புறம் தான் வந்து டி. இது கரெக்டா தான் இருக்கு. பிக்கு அப்புறம் டி இருக்கு, பிக்கு அப்புறம் டி இருக்கு. அப்ப இந்த இனம் பி சி டி இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர் வரப்போகுது. என்னன்னா பி தான் ஸ்டார்டிங் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஹர் பேரண்ட்ஸ் சிம்பிளி வேனிஷ் தின் ஏர் ஒன் டே அது வருமா? இல்ல ஷி டிராவல்ஸ் அ வேர்ல்ட் இன் சர்ச் ஆஃப் நெவாடா. இங்க பாருங்க, ஷி டிராவல்ஸ் அ வேர்ல்ட் இன் சர்ச் ஆஃப் நெவாடா. அதுக்கப்புறம் என்ன? பட் ஷி ஹாஸ் நோ ஐடியா தட் அண்ட் அன் அங்கிள் ஆர் வெயிட்டிங் ஃபார். அப்ப என்ன டிக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து டிராவல் பண்ணிட்டாங்க. டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா பட் ஷி ஹாஸ் நோ ஐடியா யார் இருக்கானா ஆண்ட் அண்ட் அங்கிள் வந்து உங்களுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால டிக்கு அப்புறம் தான் வந்து ஏ வரும். டிக்கு அப்புறம் தான் ஏனால வந்து இங்க பாருங்க, டிக்கு அப்புறம் ஏ தான் இருக்கு. டிக்கு அப்புறம் இதனால இது வராது. டிக்கு அப்புறம் ஏனால இதுவும் வராது. சரி சாரி, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. டிக்கு அப்புறம் தான் ஏ இருக்கு. இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப ஏ தான் பியா இருக்கணும், இல்ல வந்து டியா இருக்கணும். இப்ப என்னன்னா பி ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டார்டிங் பி தான் ஆரம்பிக்கணும். அடுத்து என்னன்னா டியா இல்ல சியா, இதுதான் இப்போதைக்கு வந்து கொஸ்டின். இந்த இடத்துல சி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஹர் பேரண்ட்ஸ் சிம்பிளி பேனிஷ் வந்து தின் இயர் ஒன் டே. அதுக்கப்புறம் ஷி டிராவல்ஸ். அதனால வந்து டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஷி ஹாஸ் நோ ஐடியா ஆண்ட் அண்ட் அங்கிள் ஆர் வெயிட்டிங் ஃபார். அதனால இந்த கொஸ்டினுக்கான ப்ராப்பர் ஃப்ளோ எப்படி வரும்? டி தான் ஒரு ரைட்டம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் சொல்றேன், ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி. நான் என்ன சொன்னா அதான் மென்ஷன் பண்ணிருக்கோம். தெரிஞ்சுக்கிற வேண்டியது சென்டென்ஸ் பி தான் ஸ்டார்டிங். ஏன்னா இதுதான் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டைல் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதான் வந்து ப்ரிமேஸ். அந்த என்டையர் பேராகிராஃப்கான ப்ரிமேஸே வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டைல ஆரம்பிக்கிறது. அடுத்து வந்து சென்டென்ஸ் சி வரும். ஏன்னா பேரண்ட்ஸ் வேனிஷ் இன் தேர் இன் ஏர் ஒன் டே. அதனால என்ன ஷி டிராவல்ஸ் வந்து என்ன வேர்ல்ட். பட் என்னன்னா she has no idea the aunt and uncle are waiting for her. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி பிசி டிஏன்னு வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், இந்த பேராஜம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் என்ன பண்ணணும், இந்த ஃப்ளோ கண்டினியூட்டி வந்து என்னன்னா கரெக்டா கண்டுபிடிச்சா நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் எது வரும் மேடம்? இட்ஸ் பிகாஸ் த பிராக்டிக்கல் பீப்புள். இட்ஸ் பிகாஸ் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே டவுட்ஃபுல் தான். அதனால ஸ்டார்டிங் இது வந்து ப்ரிமைஸா இருக்காது. அடுத்து இட்ஸ் வெரி லைக்லி ஃபார் யங்ஸ்டர் டு சீக் த அட்வைஸ் ஃப்ரம் தியர் எல்டர். ஸோ இது இருக்கலாம், ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எம்பசைஸ் அப்பான் த டைம்ஸ் தட் ப்ரிவென்ட் யூத் வெரி மச் கெட் தியர் கோரி ஆன்சர் வந்து சிஸ்டமேட்டிக்லி. ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னா யாரை சொல்றாங்க, யங்ஸ்டர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அப்ப பிக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா சி வரும். ஏன்னா யங்ஸ்டர் இந்த இடத்துல வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி அட்வைஸ் வாங்கன்னா அவங்களுக்கான கோரி வந்து சிஸ்டமேட்டிக்கலா வந்து ஆன்சர் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப பிக்கு அப்புறம் தான் சி வரும். பிக்கு அப்புறம் சி வரும், இங்க கரெக்டா இருக்கு. பிக்கு அப்புறம் சினால இதுக்கு தப்பு. பிக்கு அப்புறம் தான் சினால இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப என்ன சொல்லலாம், டைரக்டாவே ஆன்சர். அந்த கண்டினியூட்டி வந்து நம்ம ஃப்ளோ பிடிச்சனால இது பிக்கு அப்புறம் தான் சி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இன் த சிமிலர் கண்டெக்ட் ஈவன் த எல்டர்ஸ் ஆர் இன் மோஸ்ட் லைக்லிஹுட் எக்ஸ்பெக்டட் டு கிவ் தியர் அட்வைஸ் அஸ் அ வேர்ட் ஆஃப் கைடன்ஸ். இதுல என்ன ஃப்ளோ வரணும், முதல்ல இட் இஸ் வெரி லைக்லி அப்படின்னு ஆரம்பிக்கும். யங்ஸ்டர் என்ன அப்படின்னா எல்டர்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்குவாங்க, நிறைய டைம் வந்து கேட்பாங்கன்னு சொல்றாங்க. அதே இதுல என்ன எல்டர்ஸ்மே வந்து ரெடி டு வந்து கிவ் தியர் கைடன்ஸ் சொல்றாங்க. இது கொடுக்கும்போது அதுல யூத் வந்து என்னன்னா வெரி மச் கெட் தியர் குவாரிஸ் வந்து ஆன்சர் சிஸ்டமேட்டிக்கலி. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த பிராக்டிக்கல், இந்த சொசைட்டில பிராக்டிக்கல் பீப்புள் எப்போதுமே பிராக்டிக்கல் அப்ரோச் டு லைஃப் இருக்கனால இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கன்க்ளூட் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இன்னும் பிடிசிஏன்னு வரும். ஏன்னா பில தான் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் இன் கண்டெயின் த மெயின் ஐடியா ஆஃப் பேராஜம்பல் யங்ஸ்டர் வந்து அட்வைஸ் வந்து சீக் பண்ணணும். அடுத்து டி வரும், ஏன்னா ரோல் ஆஃப் எல்டர்ஸ் சொல்றாங்க. அடுத்து சி வரும், ஏன்னா யங்
கெட்டியர் வந்து கோரிஸ் ஆன்சர்ட் வரும். அடுத்து ஏ வரும். ஏன்னா ரீசன் பிகின். ஏன் யங்ஸ்டர் சிஸ்டமேட்டிக் ஆன்சர் அவங்களுக்கு கியூரிக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதை பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஒரு பேராஜிமல். ஏன்னா இதுல ரெண்டு பேரும் பேசுற ஒரு கான்வர்சேஷனா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து சென்டென்ஸா கொடுக்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஃப்ளோ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்குன்னு பாருங்க. வெல் யூ கான் மேக் மீ ஸ்டார்டிங்ல வராது. ஷி வென்ட் ஆன், அப்ப ஆல்ரெடி ஏதாவது வந்து சொல்லியிருக்கான். ஷி கேம் இன் அண்ட் வி செட் ஹலோ அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒருத்தவங்க உள்ள வராங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹலோ சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஸ்டார்டிங் லைனா இருக்கும். சி தான் ஸ்டார்டிங் லைன் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் ஒன்ல மட்டும்தான் இருக்கு, சி ஸ்டார்டிங். அதனால ஆன்சர் டி தான் வரும். ஏன்னா ஷி கேம் இன் அண்ட் வி செட் ஹலோ, தென் ஷி ஜஸ்ட் லுக்ட் அட் மீ அண்ட் செட் வாட் யூ வாண்ட் மேக் நீ ரிமெம்பர். ஸோ இதுல என்ன, இதான் ஸ்டார்டிங் லைன். அடுத்து என்னன்னா வெல் ஐ வாண்ட் யூ டு கிரீன் அண்ட் சி வந்து பிளேஸ்ட் ஐ ஆடட். ஸோ இவங்க சொல்றாங்க, அதுக்கு வந்து இவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்து வெல் யூ கான் மேக் மீ ஷி ஷெட் லுக்கிங் பேக் அட் மீ. அதே மாதிரி ஷி வென்ட் ஆன் வெல் யூ மைட் ட்ரை ஐ ரெஸ்பாண்டட் ஷி லாஃப். இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் தான். கான்வர்சேஷனோட அந்த இதை ஸ்ட்ரக்சர் கன்வர்ஷன் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஸோ நான் என்ன சொல்லிக்கணும் அதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் வந்து பாத்துக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். S1 S6 வந்து கொடுத்துட்டு PQRS வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸுக்கான மீனிங்ஃபுல் அண்ட் கோகரண்ட் பேராகிராஃப் நம்ம ஆர்டர் பண்ண சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் S1 என்ன, டுடே த வேர்ல்டு ஹாஸ் பிகம் a much smaller place thanks to the adventures and miracle of science. ஸோ இதுக்கு கண்டினியூவா வர சென்டென்ஸ் நம்ம பார்க்கணும். இது வரும் பாருங்க, we are slowly realizing இல்ல அதர் ரிலிஜன் ஆரம்பிக்கிறதா, இல்ல மிங்கிலிங் ஆஃப் பாப்புலேஷன், இல்ல ஃபாரின் நேஷனா. இந்த S6 என்ன சொல்றோம், we cannot have a religious unity and peace so long as we assert that we are in possession of the light and all others are grouping in the darkness. இந்த இடத்துல இன்னொரு வேலையை நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா S1க்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளால வேற ஏதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கனெக்டிவிட்டி பார்க்க முடிஞ்சுன்னா அது மூலமா ஆன்சர் பண்ணலாம். நான் என்ன மீன் பண்றேன், இடத்துல S6ல என்ன சொல்றாங்கன்னா ரிலிஜியஸ் வந்து பேசுறாங்க. அப்ப ரிலிஜியஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலிஜனை பேசணும். இங்க பாருங்க, அதர் ரிலிஜன் ஹவ் பிகம் ஃபோர்ஸ். அப்ப என்னன்னா கியூக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா S6 வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேட்டர்னா எடுத்தோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஷனா இருக்கு கியூ லாஸ்ட் எண்ட், அதுக்கப்புறம் என்னன்னா S6 வரணும். இப்ப என்ன, ஏல இருக்கிற இது கரெக்டா ஃப்ளோவா வருதா, கண்டினியூட்டி வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப எஸ் வரும். S1க்கு அப்புறம் வந்து எங்க இருக்கு எஸ், ஃபாரின் நேஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஹவ் பிகம் அவர் நெக்ஸ்ட் டோர் வந்து நெய்பர். எஸ், ஏன்னா அட்வென்ச்சர்ஸ் அண்ட் மிரக்கல் ஆஃப் சயின்ஸ்னால வந்து என்னன்னா ஃபாரின் நேஷன் எல்லாமே வந்து என்ன நெய்பரா இருக்கு, நெக்ஸ்ட் டோர் நெய்பர். Q2 வந்து என்னன்னா டெக்னாலஜிக்கல் வந்து அட்வான்ஸ்மெண்ட். இது ஸ்டார்டிங்கா சொல்லலாம். அடுத்து பாருங்க, எஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஆர் மிங்கிலிங் ஆஃப் பாப்புலேஷன் பிரிங்கிங் அபவுட் இன்டர்சேஞ்ச் ஆஃப் தட். எஸ், ஏன்னா ஒன்ஸ் வந்து நெய்பரா ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டோர் நெய்பர்னா அடுத்து வந்து என்ன பாப்புலேஷனோ மிங்கிள் நிறையவே இருக்கும். அடுத்து பி, வி ஆர் ஸ்லோலி ரியலைசிங் வேர்ல்டு இஸ் அ சிங்கிள் கோஆபரேட்டிவ் குரூப். எஸ், இதெல்லாம் பண்ணதுனால சிங்கிள் கோஆபரேட்டிவ் குரூப்னு நம்ம ரிலைஸ் பண்ற டைம்ல என்ன இருக்கு அப்படின்னா சில டிமெரிட் இருக்கு. அந்த டிமெரிட் அதர் ரிலிஜன் ஹவ் பிகம் அ ஃபோர்ஸ் which we have to reckon and we are seeking for ways and means by which we can live together in peace and harmony. அதாவது இங்க என்னதான் சிங்கிள் கோஆபரேட்டிவ் குரூப்னு வந்தாவே சில ப்ராப்ளம் இருக்கு. ரிலிஜனுக்குள்ளேயே வந்து அங்கங்க வந்து தனித்தனி இருக்கிறதுனால அது வந்து பிரச்சனையா வரும்னு சொல்லி இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணி ஃபைனலா வந்து S6 வரும். ரைட்டம். அதனால இந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கனால ஆன்சர் இந்த ஏ தான் வரும். ஸோ நான் என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடும். ஏன் சென்டென்ஸ் எஸ் ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்னு, இல்ல ஃபாரின் நேஷன்ஸ் வந்து பிகம் த நெக்ஸ்ட் நெய்பர். ஏன்னா Q2 வந்து ரிசல்ட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் த சயின்ஸ். இதை ஃபாலோ பண்ணி சென்டென்ஸ் ஆர் வரும். ஏன்னா இதுல மிக்சிங் அப் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன் அப்படின்னு வரும். ஒன்ஸ் இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சென்டென்ஸ் பி வரும். ஏன்னா இதுல ரியலைசேஷன் வந்து நம்ம பண்றோம், வேர்ல்ட் இஸ் இன்டர் கனெக்டட் அண்ட் இன்டர் டிபெண்டன்ட் பண்ணும்போது அடுத்து என்னன்னா சேலஞ்ச் ஆஃப் கோ எக்ஸிஸ்டிங் பீஸ்ஃபுல்லி வித் வந்து டிஃப்ரெண்ட் ரிலிஜன், அதை வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏதா வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பட் வைல் த கோர்ட் ஆக்ஷன், அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேராகிராஃப்லயும் ஸ்டார்டிங்ல பண்ண மாட்டோம். செகண்ட், ஃபார் இன்ஸ்டன்ஸ், ரூல்ஸ் படி நம்ம என்ன சொல்லணும், ஃபார் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து கன்ஜெக்ஷன்ஸ். ஒரு இடத்துல கன்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால பி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்கக்கூடாது. இந்த ஆப்ஷன் பியும் டியும் எலிமினேட்டும். அப்ப என்ன, சி தான் ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன, இன் ரீசன் இயர் while the court have come out with a strong order on environmental issues, these have sometimes affected peopleோட livelihood adversary. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன வேணும், இது பி வருமா டி வருமா இதை கண்டுபிடிக்கணும். பி அண்ட் டில பாக்குற முன்னாடி பி பாருங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப என்ன,
சில வந்து ஒரு இஷ்யூ சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பில சொல்றாங்க. அப்ப சிக்கு அப்புறம் தான் பி வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ஏன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் the court directed industry in the residential area in Delhi to close down or shift out of the city ன்னு சொல்றாங்கல்ல. அதாவது இந்த இடத்துல ப்ராப்ளம் என்ன? என்விரான்மெண்டல் இஷ்யூனால கோர்ட் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே சில ப்ராப்ளம் என்னன்னா லைவ்லிஹுட் நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு ஒரு ரீசன் டெல்லியோட நிறைய க்ளோசர். ஏன் க்ளோஸ் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து நிறையவே வந்து நெய்பர்ஹுட்டை பொல்யூட் பண்ணுது. என்னதான் வந்து கோர்ட்டோட ஆக்ஷன் ஒரு சைடு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலும் இன்னொரு சைடு என்னத்தை கிரியேட் பண்ணுதுன்னா அங்க நிறைய ஒர்க்கர்ஸ்க்கான ஜாப் வந்து லாஸ் ஆகுது. இதுதான் இந்த என்டையர் பேராகிராஃப் ஃப்ளோவா வரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஈதம். ஸோ நீ என்ன சொல்லணும் அதான் இந்த ஃப்ளோலையும் மென்ஷன் பண்ணிப்போம். இந்த சென்டென்ஸ் சி தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். ஏன்னா இதுல தான் என்னன்னா மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த பேராஜம்பிள்ஸ் இந்த கோர்ட்டோட ஆர்டர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அதை ஃபாலோ பண்ணி கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் இந்த ரெசிடென்டல் ஏரியா வரும். அடுத்து என்ன வரும்? டி வரும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபெயிலியர் டு ஃபாலோ ரூல்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணதுனால க்ளோஸ் பண்ணாங்க. அதனால வர நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த ஒர்க்கர் தான் வந்து கன்க்ளூஷனா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன போயிடலாம். இதை பாருங்க, இதையும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது சோ த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. அப்ப ப்ராப்ளம் வந்து என்னன்னு ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது யூனிக்னஸ் ஆஃப் திஸ் நேஷன், எந்த நேஷன் அதையே என்னன்னா இதுக்கு முன்னாடி சென்டென்ஸா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அடுத்து இந்தியா. ஸோ இங்கதான் ஸ்டார்டிங்ல இந்தியான்னு சொன்னனால இதுதான் ப்ரிமைஸ் செட் பண்றாங்க. அதனால சி தான் வந்து ஸ்டார்டிங்ல வரும். சி தான் ஸ்டார்டிங்ல வரதுனால பி அண்ட் சில இருக்கு. அப்ப ஏயும் டியும் எலிமினேட்டர். அப்ப சி தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லியாச்சு. என்ன வராங்க? இந்தியா வந்து என்னன்னா மெனி ரிலிஜன், மெனி கல்ச்சர், மெனி லாங்குவேஜ் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம நேஷனோட யூனிக்னஸ் என்ன சொன்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. பட் அங்கங்க வந்து சில ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி இடத்துல மென்ஷன் பண்ணாம. என்னதான் நம்ம வந்து என்னன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நம்மளை விட ஸ்மால் கண்ட்ரியா இருக்கிற அதுவும் மோனோலித்திக் சொசைட்டியா இருக்கிறவங்க நம்மளை விட அதிகமான ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியாவை வந்து என்னன்னா எதை கன்சிடர் பண்ண முடியும், நம்ம கிரேட் நேஷனோட ஃபெயிலியரா கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணணும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன? சிக்கு அப்புறம் என்னன்னா பி தான் வரும். அதனால சிபி டிஏ ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. ஏன்னா அந்த ஃப்ளோ மட்டும்தான். இதுல எல்லாமே ஜிஎஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃப்ளோவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணினா ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். சென்டென்ஸ் சி ஏன் வருது அப்படின்னா இதெல்லாம் மெயின் ஐடியாவாக இந்தியா பத்தி பேசுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, நம்மளோட டைவர்சிட்டி வந்து சொல்றாங்க. அங்கங்க ப்ராப்ளம் சொல்லலாம். என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளை விட ஸ்மாலர் கண்ட்ரிக்கு வந்து நிறையவே ப்ராப்ளம் இருக்கு. அதனால இந்தியாவோட ப்ராப்ளத்தை வந்து என்னன்னா காமிச்சு நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டினா பேராஜம்பிள்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா ஸ்டார்டிங் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது, அடுத்து ஓவர் த இயர் அப்படின்னு ஆரம்பிக்குது, அடுத்து தேர்ட்லின்னு ஆரம்பிக்குது, அடுத்து செகண்ட் குரூப். அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த பி வந்து வரும். ஓவர் த இயர் ஐ ஹவ் கம் டு டிஸ்டிங்விஷ் 3 டைப்ஸ் ஆஃப் மெடிசினல் வந்து பிராக்டிஸ்னர். அப்ப என்ன சொல்லலாம், இந்த பி தான் வந்து ஸ்டார்டிங்ல வரும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன, அந்த 3 டைப்ஸ் சொல்றாங்கல்ல அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்துன்னா இதனால இது செகண்ட். அடுத்து செகண்ட் குரூப் வந்துன்னா இது தேர்டு. அடுத்து தேர்டு வந்து இருக்கிறது இது வந்து ஃபோர்த். அப்ப என்ன பி அடுத்து ஏ, பிஏ அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒன்னே ஒன்று இருக்கு, ஆப்ஷன் பி தான் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்களேன், ஸோ இதுவும் ஈஸியானதும். இல்ல ஸ்டார்டிங்ல குரோனிக் இன்ஃபெக்ஷன்ஸ் சச் அஸ் டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ் அண்ட் அதர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் நோ லாங்கர் ஃபியர்டு அப்படின்னு இருக்குல்ல. இந்த இதை நோ லாங்கர் ஃபியர்னு சொல்ல வராங்கன்னா அப்ப ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வந்து அதை பத்தி பேசியிருக்கணும் ரைட்டா. ஸோ அதனால இது ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்காது. பாருங்க, the factor contributing to the rapid rise of the population in recent years. ஸோ இந்த ரீசன்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன, இது இப்ப பிரசண்டா நடக்கிறத வந்து என்ன மீன் பண்றாங்க. அப்ப என்ன வரும், இது பிரசண்டா இருக்கும் போது இதுதான் வந்து ஸ்டார்டிங்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பாருங்களேன், பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் பிரேக் த்ரூ த டெத் ரேட் ஹாஸ் டிக்ரீஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்னா இந்த மெடிக்கல் பிரேக் த்ரூனால தான் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. அப்ப பிக்கு அப்புறம் தான் வந்து சி வரணும். பி தான் ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாங்க. பாருங்க, பில ஒன்னே ஒண்ணுதான் வந்து இருக்கு, அதனால ஏ தான் வரும். அப்ப பி வந்து ஸ்டார்டிங்கா இருக்கும். அடுத்து என்ன, இந்த பிஓக்கு சப்போர்ட் பண்ற வந்து என்னன்னா ஒரு விதமான எக்ஸாம்பிள் தான். என்ன சொன்னாங்க, 2011ல டெத் ரேட் இன் இந்தியா எவ்வளவுனா அப்ராக்சிமேட்லி 8.5 வந்துன்னா பெர் 1000 பீப்புள். பட் என்னதான் 2001ல அவ்வளவு இருந்தாலும் இப்ப மெடிக்கல் பிரேக் த்ரூனால டெத் ரேட் நல்லாவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால என்னடா இந்த டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ் அதரான வந்து குரோனிக் இன்ஃபெக்ஷன் எடுத்து நம்ம வந்து ஃபியர் பண்ண தேவையில்லை. ஏன்னா மெடிக்கல் டெக்னாலஜினால நம்மளால அதை கியூர் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் ஒரு ரைட்டம். இந்த ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட், அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் சென்டென்ஸ். ஏன்னா இதுல தான் வந்து மெயின் ஐடியா இருக்கு. த டாபிக் ஆஃப் த பாப்புலேஷன் growth அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னால இது ஸ்டார்டிங்.
அடுத்து டி வரும். இதுல என்ன டெத் ரேட் வந்துன்னா இந்த இயர் ஆஃப் 2001ல எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த ரீசன் ஃபார் வந்துன்னா டெத் ரேட் வந்து என்ன சொல்றாங்க. அடுத்து என்ன இந்த மெடிக்கல் பிரேக் த்ரூனால என்னெல்லாம் வந்து இம்பாக்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிடியூசிங் த ஃபியர் ஆஃப் சர்டன் டிசீஸ் அதை வந்து கன்க்ளூட் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னவென்னா ஏ தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம். நம்மளுக்கான டைம் பீரியட் வச்சு வந்து நல்லாவே அப்ரோச் பண்ணலாம். டைம் பீரியட் மீன்ஸ் என்ன சொல்லலாம். பாஸ்ட்ல வந்து ஆரம்பிச்சது, அடுத்து பிரசன்ட்ல இருக்கு, அடுத்து வந்து ஃபியூச்சர் பத்தி. ஸோ இந்த பேட்டர்ன்லயும் என்னன்னா சில பேராகிராஃப் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க. சின்ஸ் ப்ரீ ஹிஸ்டரிக் டைம்ஸ் லோக்கஸ்ட் ஹவ் காஸ்ட் பிளேக் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இதுதான் வந்து என்னன்னா அதாவது பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஃப்ளோ வரணும். அதனால பி தான் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் சென்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்க. பி தான் ஸ்டார்டிங் சென்டென்ஸ் அப்படின்னா ஏயும் டியும் எலிமினேட்டட். அடுத்து என்ன வரும். எதர் ஏவா இல்ல வந்து டிஏ இதுதான் பார்க்கணும். இப்ப ஏ பார்த்தோம்னா swarms have wreaked havoc on crops and caused famine and mass migration. அதே இது டி பார்த்தோம்னா சேஞ்ச் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இதுல ப்ரீ ஹிஸ்டரி டைம்ல இருந்தே லோக்கஸ்ட் வந்துன்னா பிளேக்குக்கான காரணம். அங்க இருக்கிற கிராப்பை சாப்பிட்றதுனால அங்க ஃபெமைன் அண்ட் மாஸ் மைக்ரேஷன் வருது. அதுக்கப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா டி வரும். சேஞ்ச் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த ஏரியா. இதன் மூலம் என்ன பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க இருக்கிற ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துன்னா பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் ஆர் ஏர். ஆல்தோ வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலுமே என்னன்னா இப்ப வந்து என்னன்னா கிரேட் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் ஆகும். என்னன்னா இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதுல என்ன ஸ்டார்டிங் சின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால என்ன வரும். ஆன்சர் சி தான் வரும். ஸோ இந்த பேட்டர்ன்லயுமே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிஏ டிசி அப்படின்னு வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சென்டென்ஸ் பில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மெயின் பேசேஜ் ஆஃப் த பாராஜம்பிள்ஸ் இருக்கும். பிளேக் காஸ்ட் பை வந்து லோக்கஸ்ட். அடுத்த சென்டென்ஸ் ஏல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வார்ம்ஸ் ஆஃப் லோக்கஸ்ட் தான் வந்து காரணம். கிராப்ஸ் வந்து நிறைய டேமேஜ்னா அங்க வந்து நிறைய ஃபெமைன் வரும். அதன் மூலம் பிளேக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டி வரும். ஏன்னா பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஹெல்பிங் டு மேனேஜ் வந்து லோக்கஸ்ட் பிளேக் மோர் எஃபெக்டிவ்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மெத்தட் யூஸ் ஃபார் கண்ட்ரோலிங் வந்து லோக்கஸ்ட் வந்து ஸ்வாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க ரொம்ப பண்ணிக்கணும். அந்த ஃப்ளோ தாங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ளோ மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச போதும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இதுக்குமே வந்து ஈஸி தான். டியூ டு டைட் டெட்லைன்ஸ் ஃபார் டெலிவரி. ஸோ டியூ டு டைட் டெட்லைன்ஸ்னா இது ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். ஆனால் இது ஹோல்ட்ல இருக்கணும். அடுத்து ஸ்ட்ரெஸ் குட் எமனேட் அவுட் ஆஃப் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றான்னு பார்க்கலாம். இன் டுடேஸ் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட் மெனி யங் ப்ரொஃபஷனல் ஆர் வல்னரபிள் டு ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் என்னன்னா ப்ரிமைஸ் செட் பண்றாங்க. அப்ப இதுதான் வந்து ஸ்டார்டிங்கா இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து எங்க இருந்துலாம் வரும்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். அப்ப ஸ்டார்டிங் என்ன சி. ஸ்டார்டிங் சி இருக்கிறது என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதனால ஆன்சர் டி எடுத்துட்டு போயிடலாம் ரைட்டா. ஜஸ்ட் நம்ம அந்த ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிமைஸ் ஐடென்டிஃபை பண்ணா போதும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் வந்து சி தான் வரும். ஏன்னா இதுல தான் மெயின் ஐடியா ஆஃப் பேசேஜ் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது பாருங்களேன். ஸோ இதுவும் ஈஸி தான். இந்த ஸ்டார்டிங்ல ஷீ டேஷ்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு அதர். இந்த இடத்துல ஷீ மீன்ஸ் என்ன ப்ரோனவுன். அப்போ ஒரு இடத்துல ப்ரோனவுன்ஸ் வந்துச்சுன்னா ரூல்ஸ் படி என்ன இவங்க யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இது ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஸ்டார்டிங்கா வராது. இது கண்டுபிடிச்சோம். அடுத்து பாருங்க நீ ஷீ டிஸ்கவர் இருக்கு. அப்ப என்ன இதுக்குமே சியுமே ஸ்டார்டிங் வராது. ஆனா யார் அந்த ஷீ மீன்ஸ் ஸ்மால் கேர்ள்ஸ் இருக்குல்ல. அப்ப என்ன மீன் பண்றேன் இந்த இ வந்து ஸ்டார்டிங்ல வரும். அதுக்கப்புறம் சி வரும். அதுக்கப்புறம் ஏ வரும். ஆர் எல்ஸ் வந்து இ இருக்கும். அடுத்து ஏ வரைக்கும் சி இருக்கும். பட் என்னன்னா இ தான் வந்து ஸ்டார்டிங்ல வரும். இந்த ஸ்மால் கேர்ளை தான் வந்து ஷீன்னு சொல்றாங்க. அதனால இக்கு அப்புறம் சிஏ ஆர் ஏசி வர மாதிரி பாருங்க. இக்கு அப்புறம் தான் வந்து ஏ ஆர் சி வரும். இது கரெக்டா இருக்கு. இக்கு அப்புறம் இது தப்பா இருக்கு. இக்கு அப்புறம் சி இது கரெக்டா இருக்கு. இதுவும் தப்பா இருக்கு. அப்ப என்ன எய்தர் ஏவா இருக்கணும் இல்ல வந்து சியா இருக்கணும். இப்ப எய்தர் ஏ அண்ட் சில வந்து ஸ்டார்டிங் வந்து பி தான் இருக்கு. அப்ப பி தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். கரண்ட் டுக் அ ஸ்ட்ரோல் இன் அ லவ்லி கார்டன் ஃபுல் ஆஃப் துலிப் அண்ட் பட்டர்ஃபிளைஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இ வருமா இல்ல வந்து டி வருமா. இதுல கரண்ட் சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா ஸ்மால் கேர்ள் ஆர்டர் த அவுட்டர். ஸோ இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிஇ. அதுக்கப்புறம் என்ன வரும் ஷி டேஷ்னு வரும். அதுக்கப்புறம் என்னன்னா சி வரும். ஷி டிஸ்கவர் த ஸ்விங் கன்ஸ்ட்ரக்டர். அந்த ஸ்விங்க்ல யாரு இருக்குன்னா கரண்ட் வெண்ட் ஆன் டு. இதுல இன்னொன்னுமே சொல்லலாம். அதாவது ஸ்விங் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்றாங்களே. ஷி டிஸ்கவர் த ஸ்விங். இந்த ஸ்விங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த கரண்ட் வெண்ட் ஆன் டு. ஸோ இதுக்கு முன்னாடி இது சொன்னனால இந்த சிக்கு அப்புறம் தான் டி வரும். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே ஆன்சர் என்னதான் ஏ வரும் ரைட்டா. எல்லாமே அங்கங்க வந்து என்ன மிக்ஸ் ஆயிருக்கும். அதுக்கான ஃப்ளோ கண்டினியூட்டி கண்டுபிடிச்சா போதும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சென்டென்ஸ் பி தான் ஸ்டார்டிங் லைன். ஏன்னா மெயின் ஐடியா
கரண் வென்ட் ஃபார் த வந்து ஸ்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன சென்டென்ஸ் வந்து என்ன பி வரும், ஏன்னா லவ் ஃபார் த அவுட்டர் அண்ட் வந்து ப்ரீஸ் இருக்கும். அடுத்து ஏ வரும், ஏன்னா ஷீ மூவ் ஃப்ரம் ஒன் சைட் டு அதர் கேர்ஃபுல்லி அவாய்டிங் த வந்து லவ்லி ஃபிளவர். அதனால பேட்டர்ன் படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டினா பாராஜம்பிள்ஸ். இந்த ஃபர்ஸ்ட்ல the Olympic Games have come to be regarded as a world foremost sports competition இருக்குல்ல. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், முதல்ல பாஸ்ட்ல ஏதாவது வந்து சென்டென்ஸ் இருக்கான்னு பார்க்கும், அடுத்து ப்ரெசென்ட்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், அடுத்து ஃபியூச்சர்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் இந்த ஃப்ளோலையுமே வந்து சில சென்டென்ஸ் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல ஹாவ் கம் டு அப்படின்னா இந்த ப்ரெசென்ட் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஏதாவது பாஸ்ட் டென்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் இஸ் அத்லெட்டிக் ஃபெஸ்டிவல் தட் ஒரிஜினேட்டட் இன் இந்த ஆரிஜினை பத்தி பேசுறாங்க, அதனால இதுதான் ஸ்டார்டிங்கா வந்து வரும். பி ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தா இதுவும் எலிமினேட்டட், இதர் பிசி ஆர் வந்து பிடில ஆரம்பிக்கணும். ஸோ பி தான் வந்து ஸ்டார்டிங் சொல்லிடுச்சு. அடுத்து சி பாருங்க, பிஃபோர் த 1970s த கேம்ஸ் வேர் மீன்ஸ் என்ன பாஸ்ட். அப்ப என்னன்னா ஸ்டார்டிங் வந்து ஆரிஜின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேம்ஸ் வேர் அஃபிஷியலி லிமிடெட் டு த காம்படிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கரண்ட்லி இது வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு, அதனால இந்த சிக்கு அப்புறம் என்ன டி வரும், டிக்கு அப்புறம் என்ன வரும் ஹவ் கம் டு ரிகார்டட் அஸ் அ வேர்ல்டு ஃபார்மோஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சருக்கான ஆர்டர் என்ன பிசிடிஏன்னு வரும். ஏன் வரும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன பேட்டர்னும் சென்டென்ஸ் பில என்ன இருந்துச்சுன்னா கான்செப்ட் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் சொல்றாங்க. அடுத்து ஃபாலோடு பை சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் சொல்றாங்க. அடுத்து என்ன அப்டேட் இந்த வந்து கரண்ட் ஸ்டேட் சொல்றாங்க. ஃபைனலா என்ன கன்சிடர்ஸ் வந்து பிரசன்ட் ரெகக்னிஷன் ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்டான ஃப்ளோ எது வரும்னா பில தான் இருக்கு, அதனால ஆன்சர் பி தான் வரும். இதோட சிஜிஎல் 2020 கேட்ட பேராஜம்பிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.